இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க யாரு? உங்களை எதுக்கு இங்க அடைச்சு வச்சிருக்காங்க? பயப்படாதீங்க. செல்வத்துக்கு கல்யாணம் நடக்கிற மண்டபத்துல இருந்து தான் நானும் வரேன். உங்களை இங்க இருந்து காப்பாத்திட்டு போக தான் வந்திருக்கேன். ரேவதி, நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இப்பதான் சுவாதி போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னா. இதெல்லாம் உனக்கு தேவையா? எதுக்கு இப்படிலாம் பண்ற? துர்கா வாழ்க்கையை காப்பாத்த ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். நான் இப்போ வசந்தா இருக்கிற இடத்துல தான் இருக்கேன். லொகேஷன் உனக்கு ஷேர் பண்ணிருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் இங்க வந்துரு. அப்பதான் வசந்தாவை கூட்டிட்டு போய் அவன் ஃப்ராடு மாப்பிள்ளன்னு நிரூபிக்க முடியும். சரி, வர பை. எவ்வளோ பணம்? நல்லா மூடு. ஒரு வழியா பண நகை எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இனிமே கல்யாணம் நடந்தா என்ன, நடக்கலன்னா என்ன, நாம எஸ்கேப் பண்ண வேண்டியதுதான். ஆமாய்யா, இன்னும் 2-3 மாசத்துக்கு நாம இங்க இருக்கவே கூடாது. எங்கயாவது வடநாட்டு பக்கம் போயிட வேண்டியதுதான். அப்பதான் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சரி சரி, வா சீக்கிரம் கிளம்பலாம். யாராவது வந்துட்டு போறாங்க. வா சீக்கிரம். வர மூடு மூடு, லைட் ஆஃப் பண்ணு. வா 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 போ. சீக்கிரம் வாமா, போலாம் வா போலாம். ஏய், எல்லாத்தையும் எடுத்தாச்சுல? யோ, எல்லாத்தையும் எடுத்தாச்சியா? தொடன்னு பேசிட்டு இருக்காங்க. சரி, வா வா வா. தம்பி, ஆட்டோ வருமா? வரும் சார். எங்க போனோம்? பஸ் ஸ்டாண்ட் தான் போனோம். போலாம் ஏறுங்க. வாமா. சீக்கிரம் ஏறு. போலாம், பாப்பா. அடிச்சதுல பாதி எனக்கு கொடுத்துடணும், புரியுதா? கொடுத்துட்டேன்னு சொன்னல. இப்ப எதுக்கு அதை பத்தி ஆட்டோல பேசிக்கிட்டு? பேசாம வா. சரி தம்பி, அடிச்ச பண நகையில நீங்களே வச்சுக்கோங்க. எங்களை விட்டுருங்க தம்பி. நானே வச்சுக்கவா? ஆனா திருடுறதையே திருடிட்டு என் வீட்டு படத்தை என்னையவே வச்சுக்கிற சொல்ற பாத்தியா? எவ்வளோ பெரிய திலாலங்கடிமா நீங்க 2 பேரும். நடங்க. ஏய், நடடா நட. போ. ஏய், போ. என்ன பாக்குற? ஒண்ணு உட்காரி இல்ல. போட்டோன்னா உனக்கு தெரியா சொல்லுங்க. உட்காருமா. பெரிய கருண பரம்பரை. நானும் வந்ததுல இருந்து பாத்துருக்கேன். அந்த பேக்க மாட்டிக்கிட்டே இருக்கேன். அப்படியே தூக்கி அடிச்சிட வை. திருடிட்டு வந்தது தானே? எந்த வீட்டுல திருநீங்க? ஆளும் முகரையும் பாரு. ஏய், பேசாம இருக்கணும், புரியுதா? நீ பேசினா கூட பரவாயில்ல, ஆனா என்ன பார்க்காத. உங்களுக்கு செஞ்சு வச்ச மாதிரி இருக்கு கயிறு. எப்படி, உண்மையிலேயே பொண்டாட்டியா? என்னையா பார்வையே சரியில்லை. இந்தாரு. ஏய் பிலிப்பைன்ஸ் பாண்டா, நீ 5 லட்ச ரூபாய் ஏமாத்தி வாங்கின பாத்தியா? அத கூட மன்னிச்சிருவேன்டா. ஆனா அந்த மாப்பிளைக்கு 10 பவுன் செயின் வாங்கின பாரு, உன்னோட பைத்திலே குத்தனடா. அவ்வளவுதான் நீ. ஏய், உங்க 2 பேருக்குமே சொல்றேன், விடிகிற வரைக்கும் இங்கேயே அமைதியா இருக்கணும். நாளைக்கு காலையில உங்க 2 பேரையும் மண்டபத்துக்கு கூட்டிட்டு போய் நீங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய களவாணிங்கன்னு எங்க அத்தை கிட்ட நிரூபிக்கணும். ஐயோ, ஏண்டா அவங்கள ஏமாத்தியா பணம் பறிக்கிறீங்க? என்னென்ன சொன்ன முதல்ல வந்தப்ப? மால் இருக்கு, மண்டபம் இருக்கு. தம்பி, எங்களை விட்டுருப்பா. நாங்க இப்படியே ஓடி போயிருப்பா. மண்டபத்தை கூட்டு போய் அசிங்கப்படுத்துறாதப்பா. செய்யறதெல்லாம் திருட்டு வேலை. இதுல அசிங்க வரையா உங்களுக்கு? தம்பி, தெரியாம பண்ணிட்டேன் தம்பி. எங்களை விட்டுருப்பா, கெஞ்சி கேக்குறேன்பா. அமைதியா இருக்கணும். காண்டு ஏத்துன. ஐயோ, என்ன பண்ண போறான்னு தெரியலையே. இனிமே கவலைப்படாதீங்க. என் வீட்டுக்காரர் வந்துட்டாரு.
இனிமே பயப்பட வேண்டியதில்ல. ஆ? ராஜா, இவங்களை எதுக்கு கட்டி போட்ட? நம்ம இங்கிருந்து போயிட்டோன்னு அவனுக்கு யாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். ரொம்ப தேங்க்ஸ். நான் மயங்கி விழுந்தப்பையும் நீங்க தான் வந்து காப்பாத்துனீங்க. இப்போ நான் ஆபத்துல இருக்கும்போதும் நீங்க தான் வந்து காப்பாத்திருக்கீங்க. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார். நீங்க எனக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா மண்டபத்துக்கு வந்து அந்த செல்வத்தை பத்தின உண்மை எல்லாத்தையும் சொல்லுங்க. ம். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தின மாதிரி இருக்கும். இந்த உதவி பண்ணுவீங்களா? சார், நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க சார். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சார். மண்டபத்துக்கு தானே சார்? வாங்க சார் போலாம். சரிங்க, கூட்டிட்டு வா, போலாம். இது பூச்சி மருந்துக்கா. ஒருவேளை நவீன் வராம அம்மா பார்த்த மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்டுற சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த மருந்தை குடிச்சிடலான்னு வாங்கி வச்சிருக்கேன். ஏண்டி இப்படி பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிற? நாங்கெல்லாம் உனக்காக ரா பகலா கஷ்டப்பட்டு எல்லா ஆதாரத்தையும் சேகரிச்சுட்டு இருக்கோம். நீ என்னன்னா மருந்து குடிச்சு சாக ரெடி ஆயிட்டியா? ஒரு ப்ராப்ளம் வந்தா அத தைரியமா ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். அத விட்டுட்டு இப்படி கோழத்தனமா முடிவெடுப்பியா? அம்மா இவ்ளோ தைரியமானவங்க, அவங்களுக்கு மகளா பிறந்துட்டு நீ ஏன் இப்படி இருக்க? இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி சிந்தனையே உனக்கு வரக்கூடாது, புரிஞ்சுதா? சரிக்கா. ரேவதி, என்ன ரேவதி, உன்னை ஆளையே காணோம், எங்க போயிருந்த? அம்மா, துர்காக்காக கோயிலுக்கு போயிருந்தம்மா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். சரி துர்கா, நீ ரெடி ஆயிட்டியா? ஐயர் மணமேடைக்கு வர சொல்றாரு, வா போலாம். ம், போலாமா? ரேவதி, நீயும் ரெடி ஆயிட்டு வந்துருமா? நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேம்மா. துர்கா, ரேவதி ரெடி ஆயிட்டு வரட்டும், நீ வா. சரிம்மா.